வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7ல இன்னைக்கு போயிட்டுருக்க இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் முக்கியமா மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் மற்றும் வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கு உள்ள போயிட்டுருக்க இந்த சண்டை வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு திவாகர் வந்து தன்னுடைய செகண்ட் ஆடியோல என்ன சொல்லியிருக்காரு, வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நான் வந்து நுஸ்ரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுனேன். அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்ட வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, ஏதோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதனால வந்து நான் கலெக்டரேட் அடுத்தது கமிஷனர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நான் எங்க போய் கூட மாகாபா ஆனந்த நான் வந்து நீதி வாங்காத விடமாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த மாரி நபர்கள்லாம் கண்டிப்பா வந்து போலீஸ் வந்து புடிக்கணும். ஏன்னா வந்து இந்த மாரி இரும்பு ராடால என்ன தாக்குன மாரி வேற யாராவது தாக்கியிருந்தா, ஒரு மருத்துவரையே அவங்க தாக்கியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப மோசமான நபர்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. கண்டிப்பா வந்து நான் வந்து எங்க போயாவது நீதி வாங்காத விடமாட்டேன். அதாவது என்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கே நீதி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில, யாருக்கு வந்து இந்த ஒரு சாமானிய மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆக்ரோஷமா பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. தன்ன வந்து மாகாபா ஆனந்தும், புகழும் சேர்ந்துக்கிட்டு மிரட்டல் வீடியோ, அதாவது கொலை மிரட்டல் விடுறாங்க, அச்சுறுத்தல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும், நெறைய ஆட்கள அனுப்பி அடிச்சுருவேன் அந்த மாரிலாம் சொல்றாங்க. அந்த மாரிலாம் நெறைய தன்ன துன்புறுத்துறாங்க, அச்சுறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு தன்னுடைய அந்த கம்ப்ளைண்ட்ல, செகண்ட் கம்ப்ளைண்ட்ல அவர் ஆட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. நுஸ்ரத்பேட்டை காவல் நிலையத்தில வந்து சரியான படிக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் வந்து இன்னைக்கு திவாகர் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நான் எங்க போயாவது நீதி வாங்காத விடமாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு அவரு சொல்லியிருக்காரு. இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா குக் வித் கோமாளியோட ஒன் ஆஃப் த மெயின் கோமாளியான சுனிதா வந்து ஒரு விஷயத்த இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிடபிள்யூ இஷ்யூ சம்பந்தமா. அதில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிடபிள்யூசியோட ஒன் ஆஃப் த மெயின் கோமாளியா இருக்கிற சுனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்து உண்மையிலே வந்து அந்த அந்த மாரி பெர்சன் தான். அதாவது விமென்ஸ் கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய பெர்சன் தான் அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. எனக்கு வந்து தமிழ்ல சில வேர்ட்ஸ், அதாவது ரொம்ப வந்து அ இன்டீரியரான வேர்ட்ஸ்லாம் எனக்கு சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய மீனிங்கும் எனக்கு தெரியாது. அதனால அவரு என்கிட்ட வந்து பேசும்போது அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நான் அவ்வளோ பெருசா எடுத்துக்க மாட்டேன். பட் வந்து இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் அப்படி என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. ஆனா இந்த அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு புகழ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுதா எனக்கு அப்புறம் கோவம் வந்தது. அப்புறம் தான் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாரி தெரியும். பட் வந்து என்கிட்ட இந்த மாரி ஒரு தப்பான வேர்ட்ஸ்லாம் ஆரம்பத்தில அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. நான் அதுக்கப்புறமேலே இந்த மாரி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் மீனிங் கேட்டேன். இதுக்கு என்ன மீனிங், அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அத நான் ப்ராப்பரா எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல அப்படிங்கிறதுனால, சில வார்த்தைகள என்னால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ வந்து அந்த ஆள் வந்து அந்த மாரி வேர்ட்ஸ யூஸ் பண்ணி தான் தன்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. எனக்கு அப்புறம் ரொம்பவும் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்தது. யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஸோ இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூ அ முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நாம சார்ட் அவுட் ஆன அப்புறமேலு இத பத்தி சொல்லிக்கலாம். சேனல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஆனா, எனக்கு வந்து ஆரம்பத்தில வந்து அவர் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனா, அதுக்கப்புறமேலு இந்த மாரி ஒரு மாரி தப்பா என்கிட்ட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி ரொம்பவும் ஒரு அப்யூசிவான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காருங்கிற விஷயத்த இன்னொருத்தர் சொல்லி தான் எனக்கு அதனுடைய மீனிங் புரிஞ்சு நான் அப்புறம் தான் அத ரெக்ரெட் பண்ணுனேன். எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா எனக்கு பெயின்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்கிட்ட தப்பா அப்யூசிவான வேர்ட்ஸ யூஸ் பண்ணி பேசுறாங்க. அப்படிங்கிறதையே என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்கிட்ட இந்த மாரி யாருமே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. புகழா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், குரேஷியா இருக்கட்டும், எல்லாருமே என்கிட்ட வந்து அ பேசுவாங்க, காமெடியா பேசுவாங்க, ஓட்டுவாங்க, ஃபன் அண்ட் கலாட்டாவா இருக்கும். பட் ஆனா, இந்த மாரி அப்யூசிவாவோ, ஒருத்தர பார்த்தா நமக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி நான் யார பார்த்தும் நான் நெனச்சது கிடையாது. அப்படிதான் நான் இதுவரைக்கும் விஜய் டிவில வந்து சர்வே ஆகிட்டு வரேன். ஆனா, அந்த விதத்தில இன்னைக்கு திவாகர் என்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் இப்ப என்னால ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கும் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா வந்து இந்த விஷயத்தில நான் மேபி ஏதாவது அவரு பண்ணார்னா, இந்த விஷயத்த நான் கண்டிப்பா ஒரு கம்ப்ளைண்ட்டா குடுக்குறதுக்கு கூட நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மாக்காப்பா அண்ணா வந்து இந்த மாரி அவரு ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காருல்ல. மாக்காப்பா அப்படிங்கிறது ஒரு சச் எ பெர்சன். உண்மையிலே கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட சேனல்ல ஒரு 6 இயர்ஸ்க்கு மேல வந்து சர்வே பண்ணிட்டு இருக்க பெர்சன். ரொம்ப சீனியர் மோஸ்ட் பெர்சன். எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரம்பத்தில சேனல்ல வரும்போது எப்படி என்ன ட்ரீட் பண்ணனாங்களோ, ஸ்டில் நவ் என்ன அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவ கூட என்ன வந்து எதுவும் தெரியல, அது மாரி தமிழ் தெரியல, இந்த மாரி ஒரு ஒரு மோசமா என்கிட்ட நடந்துக்கிட்டதில்ல. என்ன ட்ரீட் பண்ணதும் கிடையாது. சச் எ பெர்சன் விஜய் பிரியங்காவா இருக்கட்டும், அக்காப்பா ஆனந்தா இருக்கட்டும், ஒரு சீனியரா இருந்தாலும் சீனியர் மாரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஈவன் டிடி அக்கா எல்லாரும் சீனியர் மோஸ்ட். அவங்க எந்த அளவுக்கு எங்ககிட்ட நடந்துக்குவாங்களோ, அதே அளவுக்கு தான் இப்போ மகாபா ஆனந்தும், விஜய் பிரியங்காவும் இப்போ நியூ என்ட்ரி குடுக்குறவங்க சேனல் கிட்ட அவங்க கிட்ட நடந்துட்டு இருக்காங்க. மேபி எனக்கு வந்து ஹுசேன் மணிமேகலையோட இஷ்யூவும், விஜய் பிரியங்கா இஷ்யூவ பத்தி நான் பேச விரும்பல. பட் இந்த விஷயத்த பொறுத்தவரை மாகாபாவ நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சப்போர்ட்டிவான பெர்சன். ரொம்பவும் வந்து ப்ரொஃபஷனுக்கு உண்மையா இருக்கிற பெர்சன். அப்படிங்கிற பட்சத்தில, அவரு வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நான் ஏத்துக்கவே மாட்டேன். குடிப்பாரு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். ஆனா திவாகர் மேல வச்ச இந்த அலிகேஷனுக்கு அவர் இன்னும் பதில் சொல்லல. ஆனா இந்த அலிகேஷன் வந்து ரொம்ப கரெக்ட்டா. அது மட்டும் இல்லாம இந்த இந்த விஷயம் ஷார்ட் அவுட் ஆன அப்புறமேல் தான் நான் வந்து சேனலுக்கு நான் என்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விஷயத்து சம்மந்தமா நான் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளியோட ஒன் ஆஃப் த கோமாளியான சுனிதா வந்து இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தானும் அவரால அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாரி விஷயத்த இன்னைக்கு அவங்க சொல்றது எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. அது மட்டும் கிடையாது. அவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க கிடையாது. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் அவங்களால ரீகலெக்ட் பண்ணிக்க முடியல. அந்த ப்ரொனன்சியேஷனும் அவங்களுக்கு வரல அப்படிங்கிறதுனால, ஸோ அவங்க கிட்ட என்ன மாரி பேசினாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியல. இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் அவர் அப்யூசிவான வேர்ட்ஸ யூஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறதே அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் சம்பந்தமா அவர் இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸ், அடுத்து கலெக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கம்ப்ளைண்ட்ட மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. இது ஒரு புறம் இருக்க, எல்லைக்கே மூவி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயி சவுத் சைட்ல ரொம்ப சூப்பர்வா ஓடிட்டு இருக்கு. அது முக்கியமா மதுரை, திருநெல்வேலி சைட்ல எல்லைக்கே மூவி ரொம்ப சூப்பர்பான ரெஸ்பான்ஸ குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மூவியோட ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த லாஸ்ட் மூவிஸோட கலெக்ஷன் மாரியே இதுவும் கிட்டத்தட்ட 100 கோர்ஸ்க்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி ஜனநாயகன் அன்அஃபிஷியலா ரிலீஸ் ஆச்சுல்ல. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அவருடைய முகமே அப்படியே சட்டுன்னு மாறிடுச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு படத்துக்கு பின்னாடி 500 கோடி ப்ராஜெக்ட் அது மட்டும் இல்லாம அதுல 1000 பேரோட உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த உழைப்ப இப்படி மீறி இப்படி அன்அஃபிஷியலா திருட்டுத்தனமா பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு பிஞ்சு குழந்தைய கொல்றதுக்கு சமம். இந்த மாரி பண்ணுனவங்கள தயவு செய்து வந்து சும்மா விடாதீங்க. இந்த மாரி பெர்சன இப்ப நம்ம சும்மா விட்டுட்டா, அடுத்தடுத்து வர படங்களுக்கும் இந்த மாரி ஆகாது அப்படிங்கிறது என்ன நிச்சயம். ஏன்னா பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம்னா கண்டிப்பா லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுவாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாரி பெர்சன கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. இந்த மாரி பெர்சன சும்மா விடாம அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை குடுத்தா மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்து இதுக்கு மேல வராம இருக்கும். அப்படிங்கிற விஷயத்தையும் பிரதீப் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு.